Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் இந்த சேனலில் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் ஈஸியாக எப்படி சாரீஸில் மற்ற ட்ரெஸ்லலாம் எப்படி பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பீகாக் ஃபெதரில் எப்படி ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து போர்டு, இது வந்து ஒரு சின்ன சைஸ் போர்டு தான். ஸோ இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான போர்டு. இது வந்து நம்ம பார்டர்ஸ் போடுறதுக்கு, சாரியில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு உண்டான ஸ்டிக்கர் ஷீட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச், நார்மல் பவுட்ரு ஸ்பாஞ்ச் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ட்வீசர்ஸ் அண்ட் வந்து நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அயன் பாக்ஸ். இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ், வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த அயன் பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். சின்ன போர்டாக இருக்கிறப்ப ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை பெரிய போர்டாக இருந்தால் அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து வெளியே செதறி வேஸ்ட் ஆகாமல் நம்ம திருப்பி அதை வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்டோன்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அந்த டிசைன் கவர் ஆகிற மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது நல்லா இப்படி வந்து தேய்ச்சி கொடுங்க. டாப் டு பாட்டம் வந்து தேய்ச்சி கொடுங்க. ஃபஸ்ட் இதிலே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் ஆகாது, கொஞ்சம் திரும்பி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மேலேயே வந்து ஸ்டோன்ஸை போட்டு நம்ம தேய்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வந்து திரும்பிக்கும், ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளேஸ் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா கூட 1-2 தான் திரும்பி இருக்குன்ற பட்சத்தில் மறுபடியும் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து போட வேண்டாம். ட்வீசர்ஸை வச்சு நம்ம வந்து திருப்பிக்கலாம். மெயினாக வந்து ஸ்டோன்ஸ் ஒரே ஹோலில் 2 ஸ்டோன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, ஒன்று மேலே ஒன்று வந்து ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்கேஸ் ஒன்று மேலே ஒன்று வந்து ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப ஒரு ஸ்டோன் வந்து ஹைட்டில் வந்துச்சுன்னா மற்ற ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகாது ஸ்டிக்கர் ஷீட்டில். ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறோம். நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டோன்ஸை வந்து போர்டில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற வரையும் நல்லா தேய்ச்சி பழகிக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 2 to 3 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த ஒர்க் வந்து முடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அத்தனை டிசைன்ஸுமே நீங்கள் வந்து போட்டு ஸ்டிக்கர் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போர்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இல்லை, ஜஸ்ட்டு கையாலேயே ஒரு ஸ்டோன் எடுத்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஷேக் ஆகாமல் இப்படியே பக்கத்தில் வச்சுட்டு இந்த பேலன்ஸ் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி நாம் வந்து பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஷேக் ஆகாமல் நம்ம ட்ரேலேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எப்போவுமே ஒரு எண்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷீட் வந்து அட் அ டைமில் ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு எண்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷீட் வந்து போர்டோட நல்லா பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி அடியில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது இப்போ என்ன ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அடியில் இருக்க இந்த ஒயிட் ஷீட்டை மட்டும் நீங்கள் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம போர்டில் வந்து நல்லா இப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம ஜஸ்ட் இப்படி இது தேய்ச்சி விட்டால் போதும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து கரெக்டாக எதுவுமே மிஸ்பிளேஸ் ஆகாமல் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 4-5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை இப்படி ஸ்லோவாக அதே மாதிரி ஒரு எண்டுலேருந்து தான், எப்போவுமே எண்டுலேருந்து கரெக்டாக பிடிச்சிட்டு எடுங்க, போர்டை மூவ் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுங்க. ஸ்டிக்கர் ஷீட் வந்து மடங்கிட்டால் வந்து ஸ்டோன்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஸோ இந்த ஷீட்டை தனியாக எடுத்துகிட்டு ஆல்ரெடி இந்த அடியில் இந்த ஷீட் ஒயிட் ஷீட் இருந்து பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில்க் காட்டன் கிளாத். இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாத்தில் எந்த ஃபேப்ரிக் சாரீ எடுத்தாலுமே நல்லா வந்து கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை இந்த பேஸ் ஷீட்லேருந்து எடுத்துட்டு எண்டுலேருந்தே எடுங்க, சுருங்காமல் எடுக்கணும். ஜஸ்ட்டு எடுத்துட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து இந்த ஷீட்டை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷீட் வந்து ஃபேப்ரிக்கில் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி அதில் வந்து இப்போ நான் சில்க் காட்டன் பண்ண போகிறேன்னா நான் சில்க் மோடில் வந்து ஹீட் வச்சுருக்கிறேன். ஹீட் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஹீட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எதர் மேலே நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி கிளாத்தோ வந்து போட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா ஹீட் பாஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களை அறியாமையே வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருந்தாலும் வந்துட்டு இந்த கிளாத் தான் டேமேஜ் ஆகுமே இல்லையோ உங்கள் மெயின் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி டிசைன் மேலே அயன் பாக்ஸ் வைக்கிறப்ப இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் வந்து அந்த டிசைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் வந்து எடுக்கணும். இந்த டிசைன் வந்து சின்னதாக இருக்குன்னா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வரையிலும் ஹீட் ப்ரெஸ் வச்சுட்டு அந்த இடத்து மேலே இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தை எடுத்துடலாம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ற ஐடியா வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ப்ளெயினாகவே ஹீட் வந்து கம்மியாக வச்சு ப்ளெயினாகவே வந்து இந்த டிசைன் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் தொட்டுறாதீங்க, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த ஒரு எண்டுலேருந்து எடுத்து பாருங்கள். ஒரு ஸ்டோன் கூட வந்து இந்த ஷீட்டில் வந்து ஸ்டிக் ஆகாமல் எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கம்லாம் இல்லை. ஸோ இதை வந்து சேஃபாக இந்த பேப்பர்லேயே வந்து போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், அந்த ஸ்டிக்கர் ஷீட்டும் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது சாரீ ஃபுல்லாக நீங்கள் கோல்டு, ஒயிட், மல்டி கலர் எந்த கலர்ஸ்லையுமே போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுருவோம். ஸோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.